அண்ணன் அண்ணன் தான், தம்பி தம்பி தான். இப்போ என்ன சொல்றாங்கன்னா இவர் வந்து அவருடைய ரசிகர்களை பிடிக்கணும்னு நினைக்கிறார். அப்படிலாம் யார் ரசிகர்களையும் யாரும் பிடிச்சிட முடியாது ராஜா. ரசிகர்ன்றது ஒரு பவர், ஒரு பவர் அது. விஜய் சார் வந்து இன்னைக்கு நான் படம் லாஸ்ட் படம் நடிக்கிறேன், அடுத்து அரசியலுக்கு போறேன் போது பின்னாடியே அவரோட நின்று போறாங்க. தல அஜித் சார் மன்றத்தை கலைச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. நீங்க மன்றத்தை கலைச்சாலும் பரவாயில்ல, நாங்க உங்க கூட தான் நிப்போன்னு நிக்கிறாங்க. இந்த பக்கம் கமல் சார், அவர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண இந்தியாவிலே ஆள் கிடையாது. அவர் வெற்றி தோல்வி இதெல்லாம் விட்டுட்டு உண்மையான கலைஞன், என்னோட கலைஞன், உலகநாயகன் கூட இன்னமும் நிக்கிறாங்க. இந்த பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாரா நிற்கும் போது அவங்களோட நிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்திருக்க சூர்யா சார், விக்ரம் சார், சிம்பு சார், தனுஷ் சார், இவங்க எல்லாருக்கும் ரசிகர்கள் இருக்கிறாங்க. அப்படி போய் அவங்க ரசிகர்களை நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம ரசிகர்களை சம்பாதிக்கணும். என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நான் ஏதோ ஒரு 13 வருஷம் போராடி விழுந்து எந்திரிச்சு கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் பேரை சம்பாதிச்சிருக்கேன் இங்க. உங்களுக்கும் எனக்கும் இருக்க கனெக்ஷன் ஒன்னே ஒன்று தான். என்னுடைய ஃபேன்ஸான என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற கனெக்ஷன் ஒன்னே ஒன்று தான். நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே தான் நானும் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், நீங்களும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவுதான் நமக்குள்ள இருக்க பாண்டிங். இதுக்குள்ள 1000 விமர்சனம் வரும், அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். நல்ல விமர்சனங்கள் வந்தா நம்மளை திருத்திக்கிறதுக்கு எடுத்துப்போம். தேவையில்லாத, ஏன்னா விமர்சனங்கள் பார்க்காத ஆளே கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் எல்லாருக்கும் பிடிச்சவர் தான். அவர் என்ன சொன்னாங்க, 90s வந்தாலே நர்வஸ் ஆயிடுவாரு, அவர் அவுட் ஆயிடுவார். டேய் 100 அடிச்சவனாடா 90 வந்தா நர்வஸ் ஆகுறான், என்னடா பேசுறீங்கன்றது இருக்கும். இந்த பக்கம் இப்போ வந்தா ஒரு IPL கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்போது தோனி அவரை பத்தி, அவர் எதுக்குங்க, இதுக்கு என்னங்க ஏதுன்னா 5 IPL கப்பு சென்னை சூப்பர் கிங்ஸ் அடிச்சிருக்கு. இது போய் நீங்க இவர் இருக்கலாமா போலாமான்னு. ஸோ அப்பேற்பட்ட சாதனை பண்ண அவருக்கே விமர்சனங்கள் வருதுன்னா நம்ம இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கோம். நம்ம மேலே விமர்சனங்கள் வரும், அதுல நல்லதை எடுத்துப்போம்.